Hi friends. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படினு கேட்டிங்கனா as a electrical engineer நாம இத தெரியாது அப்படினு சொல்லிர கூடாது அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். சரி என்ன கான்செப்ட் அப்படினு பாத்தீங்கன்னா பொதுவா EB அதாவது எலக்ட்ரிக் போர்டு நம்ம வீட்ல எப்படி நாம கன்சியூம் பண்ண எனர்ஜி நம்ம கன்சியூம் பண்ணிக்க எலக்ட்ரிசிட்டியோட பில்ல டிட்டர்மைன் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லப் போறேன். ஓகேவா? சோ ஏற்கனவே இந்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா அத பத்தி ஒரு தெளிவான ஐடியா கொடுத்திருந்தேன். நம்ம மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி பொதுவா நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் ப்ராபபிலி பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய லோட் எதெல்லாம் இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா அயர்ன் பாக்ஸா இருக்கலாம், ரெசிஸ்டிவ் லோட் மோஸ்ட்லி அயர்ன் பாக்ஸ் இருக்கலாம், ஹீட்டர் இருக்கலாம், அல்லது இண்டக்டிவ் லோடான ஃபேனா இருக்கலாம், டியூப் லைட்டா இருக்கலாம், அல்லது சில மோட்டார்ஸா இருக்கலாம். ஸோ நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய லெவலில் இண்டக்டிவ் லோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாத காரணத்தால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் ஃபேக்டரோட கரெக்ஷன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தேவை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். கரெக்டாக ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரொம்ப அதாவது அதிக அளவில் நம்ம இண்டக்டிவ் லோட் யூஸ் பண்ணாத காரணத்தினால நம்மளோட அந்த கரண்ட் வோல்டேஜை விட ஓவராக லேக் ஆகாது. அதாவது நம்மளோட டிமாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு இருக்காது. நம்ம லோடு அதிகமாக போடும்போது தான் அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகும். ஓகேவா? சரி, ஓகே, அதெல்லாம் இருந்துட்டு போட்டேன். இப்போ நம்ம வீடுகளில் எப்படி நம்மளை சார்ஜ் பண்ணுறாங்க எலக்ட்ரிக் போர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ முதல் விஷயம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் லோட் அப்படின்னா ரெசிஸ்டிவ் லோட், அதாவது கிலோ வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிலோ வாட் அப்படின்னா KW அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. இந்த வாட் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் பவரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ரியல் பவர் அப்படின்னா அந்த பவர் கன்சியூம்டு பை த லோட். உங்களோட லோடு எவ்வளவு தூரம் பவரை கன்சியூம் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் போர்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிமாண்ட் டேரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு அமௌண்ட் தான், உங்கள் சார்ஜோட தான் சேர்த்து தான் வாங்க போகிறாங்க. பட் இந்த டிமாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி சில சமயங்களில் உங்களோட ஓவர்லோட் கண்டிஷனால என்ன ஆகுதுன்னா சப்ளைலேருந்து அதிக லெவல் ஆஃப் கரண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது பவர் டிமாண்ட் அந்த இடத்துல சில சமயங்கள் அதிகமாகுது. ஓகேவா? அது எல்லா தடையும் நடக்காது, பட் சில சமயங்கள் அதிகமாகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது டிமாண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்மள மாதிரியான ஹோம் அப்ளையன்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக எலக்ட்ரிக் போர்டு அப்படிங்கிறதோட சார்ஜ் நமக்கு டிட்டர்மைன் ஆகுது. ஓகேவா? பட் இப்போ இண்டஸ்ட்ரி சைட்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முழுக்க மோட்டார்ஸுங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இண்டக்டிவ் லோட் அப்படிங்கிறது அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஃபேக்டர் ரொம்ப கம்மியாக சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கெப்பாசிட்டர் பேங்க் ஆன் பண்ணுறது மூலமாக பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் என்ன இருந்தாலும் பவர் ஃபேக்டரை நம்மளால் ரொம்ப பெரிய லெவலில் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. எப்படினாலும் லேகிங்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சைட்லாம் கிலோ வோல்ட் ஆம்ப்ஸில் ரேட் பண்ணுறாங்க. அதாவது KVA அப்படிங்கிற கணக்கில் இவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் அவங்களுக்கு டிட்டர்மைன் பண்ணுறாங்க. வேறஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிலோ வாட்டில் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பேஸ் லோட் கிலோ வாட் அப்படிங்கிறதையும் மேக்ஸிமம் டிமாண்ட் டேரிஃப் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எனர்ஜி அதாவது எவ்வளோ தூரம் எனர்ஜி நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அதுக்கு எந்த மாதிரியான ரேட் அப்படிங்கிறத வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு மேலே சொல்கிற விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 யூனிட் ஆஃப் எனர்ஜி, அதாவது 1 யூனிட் ஆஃப் எனர்ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 kWh அப்படிங்கிறது தான் 1 யூனிட் ஆஃப் எனர்ஜின்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ யூனிட் ஆஃப் எனர்ஜியை எவ்வளவு நேரம் நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு யூனிட்டோட எனர்ஜியோட விலை எவ்வளவோ அது இன்டூ இந்த மாதிரி சில கால்குலேஷன் பின்னாடி இருக்குது. அதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 யூனிட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியத்துவமாகுது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு எனர்ஜி மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா EBயில் ஆள் வந்தாங்க அப்படின்னா அதில் தான் ரீடிங் எடுப்பாங்க. போன மாதம் அதாவது நம்ம 2 months ஒன்ஸ் கெட்டுவோம் இல்லையா? ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரீடிங்கிறது அவங்க கையில் அந்த ரீடிங் இருக்கும். அதில் இந்த மாதத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத பார்ப்பாங்க. இந்த மாதத்துலேருந்து போன மாதத்துக்குள்ள யூனிட்டை சப்ராக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸில் நீங்கள் எவ்வளோ யூனிட் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 யூனிட் ஆஃப் எனர்ஜி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது 5 கிலோ வாட் ஹவர் ஆஃப் எனர்ஜி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு யூனிட்டுக்குரிய ப்ரைஸ் அவங்க ஒரு ஃபிக்ஸடாக ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது இன்ட்டு மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 யூனிட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால தான் 500 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 100 யூனிட்டை கழிச்சிட்டு 400 இன்ட்டு அந்த ஒரு யூனிட்டுக்கு ஒரு காசு எவ்வளோ அதை மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கண்டுபிடிப்பாங்க. இந்த எனர்ஜி மீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வீட்டுக்கு வெளியே பார்த்துருப்போம். இது அனலாக் மீட்டர் இருக்குது, டிஜிட்டல் மீட்டர் இருக்குது. அனலாக் மீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் உள்ள ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்.
ஸோ என்னோட காலேஜோட லேபரேட்டரியில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து 1440 டைம்ஸ் வந்து இந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆயிடுச்சுன்னா 1 யூனிட் ஆஃப் எனர்ஜி வந்து கன்சியூம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? இதே 500 யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கன்சியூம் ஆயிருக்குன்னு சொல்லி இந்த எனர்ஜி மீட்டர் உங்களுக்கு காட்டணும்னு சொன்னால் 500 × 1440 அப்படிங்கிறத போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அத்தனை யூனிட், அதாவது வந்து எத்தனை நேரம் இந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகும் இல்லையா, ஜஸ்ட் வேற ஒன்றும் இல்லை, நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் போனீங்கிறது வந்து நீங்கள் பைக் வாங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து காட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் காட்டிக்கிட்டு இருக்கும் ரீடிங், அவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் வந்து இந்த எனர்ஜி மீட்டரோட ரீடிங் அப்படிங்கிறது. நீங்கள் காலங்காலமாக நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, எனர்ஜி கன்சியூம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான ரீடிங் வந்து போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலாகவே வந்து நம்ம EB வந்து நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறத வச்சு அதை கழிச்சிட்டு மிச்சத்தை வச்சு சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்ட யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரேட் போடுவாங்க. இதே குறிப்பிட்ட யூனிட்டுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, அதாவது வந்து ஒரு லெவலுக்கு மேலே, அதாவது வந்து இப்போ ஒரு 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு சார்ஜ் வேறு மாதிரி டிஃபர் ஆகலாம். ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு கிடையாது இது. ஓகேவா? இப்படியும் ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து EB வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் கிலோ வாட் அப்படிங்கிறதா. கிலோ வாட் ஹவரில் தான் வந்து நமக்கு 1 யூனிட்னு அர்த்தம். இதே இண்டஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா கிலோ வோல்ட் டைம்ஸ் ஹவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு 1 யூனிட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? சில என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கும் ஹோமுக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணக்கூடிய விதம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது, அதாவது வந்து டிஃபர் ஆகுங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பல்ப் எடுத்துக்கலாம். ஓகேவா? 1000 வாட்ஸ் பல்ப் எடுத்துக்கலாம். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோம், 24 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம். இதே 24 மணி நேரம் கணக்கு வச்சு ஒரு மாதம் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த பல்பினால் மட்டுமே நான் எவ்வளோ யூனிட் வந்து கன்சியூம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1000 வாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்போட ரேட்டிங். ஸோ அது பல்பு மட்டும் இல்லை, ஒவ்வொரு மிஷினுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வாட் ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம லெபார்ட்டரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட் ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? நம்ம ஒரு பல்ப் எடுத்துக்கலாம், 1000 வாட் அப்படிங்கிறது அந்த பல்போட ரேட்டிங். ஓகேவா? இந்த பல்ப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹவருக்கு வந்து 1000 வாட்ஸ் அப்படிங்கிற ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கன்சியூமிங் 1000 வாட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் 1 ஹவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சாரி, எனர்ஜியில் பவர். ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பவர் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து வாட்டுங்கிறத மட்டும் தான் டிஃபைன் பண்ணுவோம். இந்த கிலோ வாட் ஹவருங்கிறது வந்து பவர் கிடையாது, ஆக்சுவலாக இட்ஸ் எனர்ஜி. ஓகேவா? எனர்ஜியோட ஃபார்ம் என்னன்னா பவர் இன்டூ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கிலோ வாட் அப்படிங்கிறது வந்து பவர், ஹவருங்கிறது வந்து டைமை ரெப்ரசென்ட் பண்ணுது. எவ்வளோ நேரம் நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அந்த பவரை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பவரை விட எனர்ஜியில் தான் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. 1 யூனிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து முக்கியமான விஷயம், இந்த பாயிண்ட் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் ஆஃப் பல்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டூ 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஸோ 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணுறாங்க. இன்டூ பார்த்தீங்கன்னா 30ங்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு 30 நாள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 720 கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? 1 கிலோ வாட் ஹவர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 1 யூனிட் ஆஃப் எனர்ஜி கன்சியூம்னு அர்த்தம். அப்போ 720 கிலோ வாட் ஹவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 720 யூனிட்ஸ் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு பல்புனால ஒரு மாதத்துக்கு கன்சியூம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு யூனிட்டோட ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த யூனிட்டோட ரேட் இன்ட்டு இந்த 720 போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட டோட்டல் எலக்ட்ரிசிட்டி பில் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள், ஒரே ஒரு பல்புக்கு மட்டும் தான் நான் சொன்னேன். பட் உங்கள் வீட்டிலே வந்து நிறைய அப்ளைன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒவ்வொரு அப்ளைன்ஸும் வந்து எவ்வளோ நேரம் ஓடுது, எவ்வளோ வாட்டை வந்து கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு கால்குலேட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி மீட்டர் மூலமாக நீங்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த 1 யூனிட் ஆஃப் எனர்ஜிங்கிறது வந்து நமக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஓவராக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே தெரிஞ்சிட்டு இருக்கும். பட் இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது நமக்கு கிளியராக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக நம்ம இது வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன். இந்த வீடியோவில் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதாவது இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டே இருங்க. உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ தான் நானும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ், உங்கள் ஐடியாஸ், உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிகிட்டே இருங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கும் நீங்கள் போகலாம், அங்கே நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம். அங்கேயும் உங்களோட தாட்ஸை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ தான் நான் அங்கேயும் நான் ரிப்ளை பண்ணுவேன், அங்கேயும் நான் ஆக்டிவாக இருப்பேங்கிறது சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தினமும் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். So see you guys, until then take care, stay home, stay safe and thank you so much for watching.